ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில நேரத்துல எழுந்துட்டு இப்போ காலையில நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு தான் நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு சாமி பாட்டுலாம் கேட்டுட்டே ஒர்க் பண்ணி. சரி, இன்னைக்கு சாமி பாட்டு கேட்டுட்டே ஒரு பக்தி மையத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் இப்போ டிவியில சாங் போட்டு விட்டேன். பசங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே எழுந்திருக்கல. ஏன்னா காலையில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி போல தான் ஆகுது. தன்ஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. தர்ஷன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். காலையிலேயே சூரியன் பாருங்க எவ்வளோ சூப்பரா 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள உதிச்சிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சரி, போயிட்டு கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. நைட்டே கிச்சன்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். கிச்சன் இப்போதைக்கு இப்படிதான் இருந்துச்சு. காலையில தூங்கி எழுந்து வந்து பார்க்கும்போது கிச்சன் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் சோமாத்தம் படாம நம்ம நைட்டே பாத்திரம்லாம் விளக்கி கிச்சனை தொடச்சு வச்சுட்டு தூங்கினோம்னா காலையில வந்து பார்க்கும்போது கிச்சன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. காலைல 6:30 மணிக்கு வியூ இப்படிதான் இருக்கு. சரி, குக்கிங் வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நான் இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துடலாம். குக்கர் தான் நம்ம கிட்ட இருக்கு. சரி, குக்கர்ல இப்ப நான் ரீசெண்டா குக்கர்ல தான் அதிகமா சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். தக்காளி சாதமே செஞ்சிடலான்ட்டு இப்ப நான் பெரிய குக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பக்கம் டீ போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி, புதினா தழெல்லாம் இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். டீயும் போட்டு இப்ப எடுத்து வச்சாச்சு. ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப அடுப்பு பத்த வச்சு குக்கரை எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தக்காளியை கடைசியாக சேர்த்துப்பேன். பாருங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடுகு, கலப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதும் ஃபைனலாக தக்காளி இந்த ஸ்டேஜில் போய் சேர்த்து எதுவும் சோறாக வதக்க போகிறேன். இன்னைக்கு நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன்னா 1.5 கிளாஸ் நான் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன். நாங்கள் 4 பேரும் சாப்பிடணும், அதனால அரிசி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பெரிய குக்கரும் எடுத்துருக்கிறேன். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் செய்ய போகிறேன். போன டைம் நான் செஞ்சேன், கம்மியாக தான் செஞ்சிருந்தேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் என்ன நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன்னா தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான் நான் எப்பயுமே தக்காளி சாதத்துக்கு சேர்த்துக்கிறது. 1.5 கிளாஸுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போ அரிசியும் சேர்த்து இப்போ குக்கரை மூடி வச்சிட்டேன். இன்னைக்கு தன்ஷி பார்த்தீங்கன்னா காலையில நேரத்திலே குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக இப்போ கிச்சனுக்குள்ளே வந்திருந்தாங்க மேடம். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் மாதுளம்பழம் தான் உரிச்சு வச்சிருந்தேன். இப்போ பாப்பா 2 பேர் பாக்ஸ்லேயும் மாதுளம்பழம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. குக்கர் இப்போ விசில் வந்து முடிஞ்சு போச்சு. நானும் இப்போ குக்கரை ரிலீஸ் பண்ணி ரைஸ் இப்போ எடுத்து பார்த்தேன். கரெக்டான பக்குவத்தில் நல்லா வந்திருக்கு. இப்போ பாப்பாவை சாப்பிட்றதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தக்காளி சாதம், லஞ்சுக்கும் தக்காளி சாதம் தான். இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். 8 மணிக்குள்ளே சூப்பராக நேரத்துக்கு குக்கிங் வேலை முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸை இப்போ பேக் பண்ண போகிறேன். என்ன லஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். தக்காளி சாதம், நெக்ஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் ஸ்நாக்ஸுக்கு, தயிர் பச்சடி. அவங்களுக்கு இந்த சாதத்துக்கு தயிர் பச்சடி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு தனிச்சு வந்து சொல்லிட்டா. அவளுக்காகவே நான் வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணி இப்போ தர்ஷனுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். தன்ஷி இப்போ ஒரு மாசமா லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகிற வேலையே கிடையாது. பேக்லேயே தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நான் என்ன குழந்தையா தனியாக லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் என் பேக்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணால் உன்னோட விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா இப்போ வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிற வேலை கிடையாது. லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக்லேயே வச்சு அரேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பாருங்க. தலை சீவிட்டுட்டேன். இப்போ பாப்பாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க மேடம். தர்ஷனும் சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா ஈவினிங் 4:30 மணிக்கு பாப்பா வருவா. தம்பி ஸ்டடி கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 5:45 தான் வருவான். 2 பேரையும் இப்போ ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். கிச்சனில் போட்டபடி கிடக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், வீடெல்லாம் பெருக்கணும். ஸோ எப்போவும் செய்கிற ரொட்டீன் ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஹால் பாருங்க எவ்வளோ கஜன்னு இருக்குன்னு. கரெக்டாக டைம் 8:30. பசங்களை வேணை ஏற்றி விட்டாச்சு. கிச்சன் எப்படி கிடக்கு பாருங்க. சிங்கில் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு. ஜஸ்ட் தக்காளி சாதம், தயிர் பச்சடி தான் செஞ்சேன். ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருச்சு. இதையெல்லாம் வாஷ் பண்ணணும், ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணணும், வீடையும் பெருக்கணும். Much later. 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடெல்லாம் பெருகிட்டேன். நெக்ஸ்ட் சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வேற லெவல்ல வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கடைசி ஒர்க் என்னன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு விடணும். நான் சாப்பிட்ற டைம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணி போல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லைவா வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். வந்தது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ போடுறோம் அம்மா. ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. 5 மணிக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்ன நான் போட்டிருக்கேன், இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கீங்க, டீ தூள் போட்டிருக்கீங்க, அப்புறம் பால், நாட்டு சக்கரை, ஏலக்காயா, ஒரு ஏலக்காய். ஸோ இதை நான் எப்பயுமே டீ போட்டேன்னா ஒரு ஏலக்காய், இஞ்சி, நாட்டு சக்கரை,
பால், அவ்வளோதான். பால் ஆஸ் யூஷுவல் பால் தண்ணி ஆட் பண்ணி அது போடுறது தான். இஞ்சி ஏலக்காய் நாட்டு சக்கரை 3 ஆட் பண்ணி தான் டீ போட்டிருக்கேன். பாருங்கள், கிண்டி விடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, ப்ரௌன் கலர் தான் இருக்குது. சரி போதுமா, இறக்கிடலாமா? டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா வடிகட்டுற எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா டீ யாராவது டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா? டேஸ்ட்டாக இருக்குது. சரி வச்சுட்டு இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்? இதுதான் ஆயுதம். நான் எப்பயுமே இப்படி எடுத்து பாருங்க. ஆஃப் பண்ணிட்டா இதுதான் கொஞ்சம் ரிஸ்கே. ஒரு கையால் பார்த்தீங்கன்னா இப்போ டீயை ஊற்றிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பாருங்க, ஏலக்காய், இஞ்சி, டீத்தூள் எல்லாமே போட்டாச்சு. ஃபைனலாக பாருங்கள், டீ போட்டாச்சு. இது வந்து தர்ஷனுக்கு ஆற வச்சு கொடுத்தா தான் குடிப்பான். தன்ஷிக்கு, ஹஸ்பண்ட்க்கு, எனக்கு மில்க் பிஸ்கெட் வச்சு தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் சூப்பராக டீ போட்டாச்சு. டீ வந்து அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். அதை கொடுத்துட்டு வந்து உன்னோட டீ எடுத்துக்கோ. தர்ஷ் என்ன விளையாட்டு அடங்க மாட்டேங்கிறான். அடுத்து இப்போ இது வந்து அம்மாவுக்கு, உங்கள் டீ. இது வந்து எனக்கு, இது வந்து தர்ஷன். எனக்கு பிஸ்கெட் வேணும், எனக்கு டீ மட்டும் போ. தர்ஷனோட டீ கொண்டு போய் ஃபேனில் வச்சுருங்க, ஆறட்டும். என்னோடய காஃபி எடுத்துக்கிட்டு நான் போர்ட்டிகோவுக்கு வந்தாச்சு. பாருங்க, ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 o'clock. தர்ஷன் என்ன விளையாட்டு? நான் இங்கே வந்துட்டேன்னு தனுஷையும் போர்ட்டிகோவுக்கு வந்துட்டான். எப்படி இருக்கு டீ? நல்லா இருக்கு. டேஸ்ட்டாலாம் சொல்லுங்க. நானும் டேஸ்ட்டாக இருக்கு. டீனா நல்லா தான் இருக்கு. நான் டீ ஸ்டால் வச்சுருக்கலையே டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச டீயை போட்டு கொடுத்தோம். Much later. நைட்டுக்கு சப்பாத்தி குருமா தான் செய்ய போகிறேன். சப்பாத்தி சுட்டு குருமா வைக்க போகிறேன். இந்த குருமா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சின்ன வெங்காயம், தேங்காய், கசகசா, முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, மிளகு, சீரகம்லாம் சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ குருமா ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கினதும் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இது ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சப்பாத்திக்கு இந்த குருமா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். குருமா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், சப்பாத்தியை போட்டுடலான்ட்டு இப்போ சப்பாத்தி மாவு எல்லாத்தையும் தீத்தி தட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்க போகுது. அதை போட்டுகிட்டே இருக்கும்போது விசிலும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு குருமா. ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி சப்பாத்தி குருமா இந்த டைம் நான் வந்து செஞ்சுருந்தேன். சப்பாத்தி ஒரு சைடில் போட்டுட்டு இருக்கேன். சிங்கில் பாத்திரமும் சேர்ந்துருச்சு, அதையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தா இப்போ பிளேட்டில் வந்து 2 சப்பாத்தி குருமா போட்டு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குதுங்கம்மா அப்படின்னு பாப்பா வந்து சொல்லியிருந்தா. ஏன்னா என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த குருமா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க.
சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. பாப்பாவும் ஒரு 3-4 சப்பாத்தி கிட்டத்தட்ட சாப்பிட்டா. சரி நானும் போய் சாப்பிட்டு பார்த்துடலான்ட்டு பிளேட்ல 3 சப்பாத்தியும் ஒரு கப்ல குருமாவும் ஊற்றி எடுத்துட்டு வந்தாச்சு. ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதோடைய சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சீக்ரெட் மசாலா தான் இந்த டேஸ்ட்டே இவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தது. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்திக்கு இந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். The next day. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். பாப்பா ஸ்கூல்ல பாப்பா ஒரு எக்ஸாம் எழுத சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. டேலண்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் நேமு. இந்த எக்ஸாம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரியில் எழுதுற மாதிரி ஆகும். நீங்க காலையிலேயே பசங்களை கூட்டிட்டு பாண்டிச்சேரி தான் போய் எக்ஸாம் எழுத வச்சு கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்ததுனால சென்டர் சிதம்பரத்திலே கொடுத்துட்டாங்க. சிதம்பரம் வீனஸ் ஸ்கூல்லேயே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாப்பாவை கூட்டிட்டு நான் வீனஸ் ஸ்கூலுக்கு தான் போக போறேன். 12 மணி டைம், கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போயிடணும். 1 மணிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தன்சிக்கு இன்னைக்குன்னு பார்த்து உடம்பு சரியில்லை, நைட்ல இருந்து ஃபீவர். எக்ஸாம் எழுத வச்சுட்டு வரும்போது ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாப்பா கிட்ட. ஏன்னா நைட்ல இருந்து ரொம்பமா ஃபீவரா இருந்துச்சு, காலையிலயும் ஃபீவர். பாப்பாவால் ஒண்ணுமே முடியல. வேற வழி இல்லை, இன்னைக்கு எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பா படிச்சுட்டு இருந்தா. வந்ததுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹால் டிக்கெட் PDF வாட்ஸ்அப்ல இருந்தது. அந்த PDF கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எழுதுறதுக்கு பென் இல்லைன்னு சொன்னான். அந்த பென்னு வாங்கியாச்சு. வாங்கி எடுத்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வீனஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன். ஹால் டிக்கெட் பென் எல்லாமே கொடுத்து உள்ளார அனுப்பியாச்சு. கரெக்டாக ஒரு மணி போல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 3 மணி வரைக்கும் எக்ஸாமு. நான் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் முன்னாடியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்காக. விருப்பம் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல சேர்ந்துக்கிட்டாங்க. பாப்பாவும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா பாருங்க, இதுதான் பாப்பாவோட கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் ஷீட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா. ஃபைனலாக பாப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு பிளானில் தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன். டைம் கரெக்டாக இப்போ ஒரு 3 மணி போல் ஆகுது. ஹாஸ்பிட்டலோட டைம் ஒரு 2 மணியோட க்ளோஸ் ஆகிருக்கும். ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஈவினிங் தான் பாப்பா கூட்டிகிட்டு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வரும். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஏன்னா மதியம் லஞ்ச் இன்னும் சாப்பிடல. ஃபைனலாக இப்போ வீட்டுக்கு ஒரு 3-10 மணி போல் வந்தாச்சு. 10 நிமிஷத்துலேருந்து சிதம்பரத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட வச்சு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.